Yes, friends. So very good morning to all. My dear friends, நம்மளுடைய வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய நிறைய கேட்டகரியில ப்ராடக்ட் இருக்கு. 19 கேட்டகரியில ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம நிறுவனம் அதிகமான கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரியா ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெல்த் கேர்ல இன்னைக்கு ஏன் நம்ம ஹெல்த் கேர்ல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோவிங் இண்டஸ்ட்ரியா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மக்களுடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல எல்லாருமே ஹெல்த் கேரை தேடுவாங்க, ஹெல்த் கேரை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கம்பெனி ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. ஹெல்த் கேருக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ, ஹெல்த் கேருக்கு என்ன லைஃப் இருக்கோ, சேம் டைம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. ஏன் அப்படின்னா மனித வளத்தை நாம் எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி மண் வளத்தையும் பாதுகாக்கணும். மனித வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மண் வளமும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டீஜ் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல நிறைய கவனம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல சோ இதன் மூலியமா நம்மளுடைய கம்பெனியோட விஷன் என்ன, எதுக்காக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம கம்பெனி ஏன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, நண்பர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டிமாண்ட், அதாவது ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் வந்து ஏற்பட போகுது. சோ அது எப்படி அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. மக்கள் தொகையோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்கா குறைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கூடிக்கிட்டு தான் இருக்கு. சோ மக்கள் தொகை எப்பவுமே குறையாது. இன்னைக்கு வேர்ல்டுலயே அதிக பாப்புலேஷன் கொண்ட கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேரை இந்தியா வாங்கிருச்சு. 147 கோடி பேர் இன்னைக்கு இந்தியால மக்கள் தொகை வந்து ரீசென்ட்லி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுதுங்க. அப்போ மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு கூடுதா குறையுதா அப்படின்னு கேட்டா மக்கள் தொகை கூட 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 நிலப்பரப்பு அப்படிங்கிறது குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அப்ப மக்கள் தொகை கூடும் போது உணவுப் பொருட்கள் அதிகமாகும். உணவுப் பொருட்களுடைய தேவை வந்து இங்க அதிகமாகும். அப்ப உணவுப் பொருட்களுடைய தேவை அதிகமாகும் போது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம அதிகப்படுத்தி தான் ஆகணும். கரெக்டுங்களா? ஆனா உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் இங்க குறைஞ்சு போயிட்டு இருக்குங்க. அப்ப அந்த குறைஞ்ச இடத்துல அதிகமான மகசூலை எப்படி எடுக்கிறது? சோ அததான் வெஸ்டீஜ் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த குறைஞ்ச இடத்துல அதிகமான மகசூல், மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி மகசூலை எடுக்கணும். சோ அதுக்காக தான் வெஸ்டீஜ் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் குறைஞ்ச இடத்துல நிறைய மகசூலை எடுக்கிறதுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, நல்லாவே ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக்கள் எல்லாமே மைண்ட் செட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இத போட்டாதான் அது வரும், அதை போட்டாதான் இது வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மக்கள் வந்து இருக்காங்கங்க. கெமிக்கல், இப்போ ஒரு பயிர் நட்டுட்டாங்க, ஒரு யூரியோ, டிஏபி, சோ இந்த மாதிரி நிறைய பேர்ல இன்னைக்கு வெளியே உரங்கள் இருக்கு. 2020, ஆல் இன் ஆல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் போட்டாதான் இந்த பயிர் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. கெமிக்கலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடாப்ட் ஆகி இருக்காங்க. சோ அந்த கெமிக்கல் இல்லாமலே நம்ம ஆர்கானிக்லயே விளைச்சலை எடுக்க முடியும், மகசூலை எடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு வெஸ்டீஜ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறையவே மகசூலை நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஃபார்மர்ஸ் கெமிக்கல் போட்டா மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிறைய பேரு இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல வந்து நல்ல ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா சார்? எஸ் சார், கிளியரா இருக்கு சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டீஜ் வந்து ஏன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இன்னைக்கு வெஸ்டீஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி, நாட் அக்ரிகல்ச்சர் கம்பெனி. கரெக்டுங்களா? அப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன்லி சிட்டில மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி, பெங்களூர், இந்த மாதிரி சிட்டில மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த தொழில் நடந்துட்டு இருந்தது. சோ வில்லேஜ்ல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. அப்போ வில்லேஜ்லயும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க கொண்டு போய் சேர்த்தனும், ஒரு ஃபார்மருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறது தெரியணும். அப்ப அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இன்னைக்கு ஒரு ஹெல்த் கேரையோ இல்ல ஒரு ஹோம் கேரையோ நம்ம போய் வில்லேஜ்ல வந்து அவ்வளவா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா அப்போ கஷ்டம்.
கரெக்ட்டுங்களா? ஆனா ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட ஒரு கிராமப்புறத்துல ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட கொண்டு போய் ஒரு விவசாயி கிட்ட ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட பயன்படுத்த வைக்கலாம். சோ அப்ப அவங்க பயன்படுத்தி அவங்க ரிசல்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தின ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு. சோ அதனால ஒரு கிராமப்புறங்கள்லயும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெஸ்டீஜ் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மூலமா இன்னைக்கு வெஸ்டீஜ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக வெஸ்டீஜ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விவசாயி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஒரு பயிரை நடுறாரு, அந்த பயிருக்கு ஃபுட் குடுக்குறாரு, உரம் குடுக்குறாரு, மருந்து அடிக்கிறாரு, ரைட்டுங்களா? அந்த பயிரை பராமரிக்கிறாரு, அந்த பயிரை அறுவடை பண்றாரு. சோ இது எல்லாமே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். சோ அந்த பயிர் அறுவடைக்கு வந்து அந்த பயிர்ல விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் நல்ல விலைக்கு இருந்தது அப்படின்னா அவருக்கு லாபம் கிடைக்கும். சோ இந்த இயற்கை சீற்றத்தாலேயோ இல்ல விலை குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விளையக்கூடிய பயிருக்கு விலை இல்லை அப்படின்னா அவர் போட்ட முதலீடு எல்லாமே வீணா போயிடும். கரெக்ட்டுங்களா? ஆனா இன்னைக்கு வெஸ்டேஜ் என்ன பண்றாங்க, ஒரு விவசாயி அவர் உரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட பை பண்ணும்போது அவங்க விளையக்கூடிய விளைச்சல்ல வரக்கூடிய லாபம், இன்கேஸ் அவங்களுக்கு லாபம் வரலைனாலும் ஒரு விவசாயி வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க உரத்தை வாங்கும்போது மருந்தை வாங்கும்போது அவங்களுக்கு ரிட்டர்ன் இன்கமா அடிஷ்னல் இன்கமா இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நம்மளுடைய வெஸ்டேஜ் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு பெரிய லெவல்ல growthக்கு நம்ம டீமை கொண்டு வர முடியும் நண்பர்களே. இன்னைக்கு அக்ரிகல்ச்சருடைய பொட்டன்ஷியல் இந்தியால இன்னைக்கு ஃபியூச்சர்ல ஒரு ரிப்போர்ட் சொல்லுது 46 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணும். ரீசன்ட் அதாவது ஃபியூச்சர்ல இன்னொரு ஃபியூ இயர்ஸ்ல இவ்வளவு டர்ன் ஓவர் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு ப்ராடக்ட் இன்னைக்கு வெளியில மூவ் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, எவ்வளவு அக்ரிகல்ச்சர், எவ்வளவு கம்பெனிஸ். ஒரு ஊர்ல போய் ஒரு சிட்டில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்ல 4-5 ஆக்ரோ ஷாப் இருக்கு. அப்போ அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, அவ்வளவு தேவைகள் இருக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல. சோ இதுல இன்னைக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டீஜ மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த நிறைய கம்பெனிஸ் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால டைரக்ட் செல்லிங் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல மட்டும் எவ்வளவு டர்ன் ஓவர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா 400 கோடி டர்ன் ஓவர் எடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே. சோ டோட்டல் டைரக்ட் செல்லிங்ல எல்லா கம்பெனியும் சேர்த்து 400 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வெஸ்டேஜ் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 200 கோடிங்க. சரி பாதி 50% வெஸ்டேஜ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 46 லட்சம் கோடியில 400 கோடி தான் டைரக்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 400 கோடியில வெஸ்டேஜ் 200 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அது ஒரு 800 கோடியா மாறும்போது வெஸ்டேஜ்ல 400 கோடி இருக்கும். அது ஒரு 1000 கோடியா மாறும்போது வெஸ்டேஜ்ல 500 கோடி டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபியூச்சர், பெரிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா வெஸ்டேஜ் இருக்கு. சோ ரெண்டாவது, வெஸ்டீஜ் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து ஏன் பூமிங் ஆயிட்டு இருக்கு, நிறைய பேர் ஏன் இதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆர்கானிக்ல மோர் அவேர்னஸ், நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கானிக்னாலே வராது, நடக்காது, பயிர் வராது இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரோனாக்கு அப்புறம் மக்கள் எல்லாமே இயற்கையா சாப்பிடணும், நேச்சுரலா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு அவேர்னஸ் வந்து கொரோனா வந்து நமக்கு ஒரு வேக்கப் காலா கொடுத்துட்டு போயிருக்கு. சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆர்கானிக்கா மாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் இன்னைக்கு ஆர்கானிக்கு நல்லாவே இருக்கு. ஸோ நியூ டெக்னாலஜிஸ் வந்து ஆர்கானிக் வந்து நல்லாவே அடாப்ட் பண்ணுது. நிறைய பேர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் லீஸுக்கு எடுத்து பெரிய லெவல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹை வேல்யூ கிராப்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் ஹை வேல்யூ கிராப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் ஹை வேல்யூ கிராப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆர்கானிக் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தெரியாது. சோ அவங்களுக்கு ஏன்னா ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு ஹை வேல்யூ கிராப்ஸ் பண்றாங்க அப்படின்னா கெமிக்கல் போட்டு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல நேச்சுரலா வரணும், எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக வெளியில ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாரையும் நம்ம பார்த்து வெஸ்டீஜ் உடைய ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் நண்பர்களே. சோ இன்னைக்கு பொட்டன்ஷியல் வெஸ்டீஜ் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் உடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா
நம்ம அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணும்போது கன்சியூமர் பேஸ் எப்பவுமே வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே ஒன்லி டீம் டெவலப்மெண்ட் அல்லது ஒன்லி ரீட்டைலிங் இப்படி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா growth ஆகவே முடியாது. எப்படி நமக்கு ரெண்டு கண்ணு முக்கியமோ அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரீட்டைலிங் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேரை நம்ம கையில வச்சுக்கணும். ஸோ டீம் டெவலப்மெண்ட்டும் நம்ம பண்ணணும். ஸோ ரெண்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நம்ம பெரிய லெவல்ல க்ரோ ஆக முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஹை வால்யூம். ஸோ வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா நமக்கு பிவி வச்சிருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியா இங்க ஹை வால்யூம், ஹை பிவி, குயிக் ரிசல்ட், ரைட். ஸோ ஒரு பர்சன் கிட்ட நீங்க போய் ஹெல்த் கேர் பேசுனீங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட், 4 ப்ராடக்ட், 5 ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ அவருக்கு அவ்வளவுதான் தேவைப்படும் பிகினிங்ல. ஆனா ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயி கிட்ட நீங்க போய் பேசும்போது ஒரு ஏக்கர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு நிச்சயமா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல அக்ரி 82 தேவைப்படும், அக்ரி யூமிக் தேவைப்படும், கிரானுவல்ஸ் தேவைப்படும், கோல்டும் தேவைப்படும், மாசும் தேவைப்படும், நேனோடெக்கும் தேவைப்படும். ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டும் நிச்சயமா அவங்களுக்கு வித்தின் 1 or 2 மந்த்துக்குள்ள தேவைப்படும். அப்போ வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய மொத்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டையும் நம்ம பேசலாம். ஹை ரிசல்ட், உடனே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உடனே அடுத்தடுத்து நம்ம கொண்டு போகலாம், ரைட்டுங்களா? ஸோ ஹையர் இன்கம், அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹையர் இன்கமுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கான ஒரு அவேர்னஸ், ஏன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட், ஸோ ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் லைட்டா நான் டச் பண்றேன், என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ப்ராடக்ட் அக்ரி யூமிக், கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் இது கிடைக்கல, நமக்கு கர்நாடகால இது கிடைச்சிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ எல்லா டிஎல்சிபிலையும் பில் ஆயிட்டு தான் இருக்கு, ஹியூமிக் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த ஹியூமிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹியூமிக்கும் வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஹியூமிக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஹியூமிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஹியூமிக் உடைய பெர்சன்டேஜ் வந்து 2% இல்லைன்னா 4% தான் இருக்கும். ஆனா வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஹியூமிக் 6% இருக்கு, ஓகேங்களா? சோ வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமிக்ல ஃபல்விக் ஆசிட் இருக்கும், இல்லைன்னா அமினோ ஆசிட் இருக்கும். சோ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஆனா வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஹியூமிக்ல அமினோ ஆசிட்டும் இருக்கு, ஃபல்விக் ஆசிட்டும் இருக்கு. சோ அந்த அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்டா இந்த ப்ராடக்ட் இருக்கு. சோ இந்த ஹியூமிக் உடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்த ஹியூமிக் உடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னா சாயில வந்து லூஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராக்டர் வச்சு நம்ம வந்து சாயில வந்து ப்ரிப்பரேஷன் பண்றோம். அந்த டிராக்டர் வந்து அந்த சாயிலுக்கு மேலதான் ரன் ஆகுது, ஓகேங்களா? அப்ப அந்த டிராக்டருடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டிராக்டருடைய கலப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த கலப்பை ஒரு 2 அடி அல்லது ஒரு 1.5 அடி தான் லூஸ் பண்ணி கொடுக்கும் சாயில. அப்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே இறுகி போயிடும், டைட் ஆயிடும். அந்த டயர் போக வர என்ன ஆகும் அப்படின்னா டைட் ஆயிடும். சோ அப்படி டைட் ஆகும்போது நம்ம ஒரு பயிரை நடுறோம், அந்த அந்த பயிரை நடும்போது அந்த பயிருடைய வேறு அந்த 1.5 அடி வரைக்கும் நல்லாவே growth ஆகும். அதுக்கப்புறம் அந்த சாயில் இறுகி போய் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அந்த வேர் வந்து கீழே இறங்குறதுக்கு சிரமப்படும், அந்த இடத்துல வளர்ச்சி வந்து பாதிக்குங்க. ஸோ அப்ப அந்த சாயில லூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம அக்ரி ஹியூமிக் வந்து பயன்பட்டு இருக்கு. ஸோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ சாயில் இறுகி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும், சாயில் அப்படியே ஃப்ரீயா ஆச்சு அப்படின்னா நம்ம ஹியூமிக் கிரானுவல்ஸோ இல்ல ஹியூமிக் லிக்யூடோ கொடுக்கும்போது சாயில் லூஸ் ஆகும். இந்த வேர் வந்து எந்த அளவுக்கு கீழே நல்லா ஆரோக்கியமா வளருதோ அந்த அளவுக்கு தான் மேல பயிர் நல்லா ஆரோக்கியமா வளரும் நண்பர்களே. சோ நம்ம ஒவ்வொரு தாவரத்துக்கும் ரூட் வந்து பிரைமரி ரூட், செகண்டரி ரூட் அப்படின்னு சொல்லி 2 ரூட் இருக்கு. சோ இந்த 2 ரூட்டுமே நேச்சுரலா growth ஆகணும். செகண்டரி ரூட் எந்த அளவுக்கு விரிவடையுதோ, சோ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து ஆணி வேர் சல்லி வேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆணி வேர் ஒரே மாதிரி கீழே போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சல்லி வேர் வந்து பாத்தீங்கன்னா கிளைகள் மாதிரி பிரியும். சல்லி வேர் எந்த அளவுக்கு அதிகமா பிரியுதோ, எந்த அளவுக்கு சல்லி வேர் விரிவடையுதோ அதுக்கு சேம் இதுதான் மேலையும் நிறைய கிளைகள் வரும். நிறைய கிளைகள் வந்தாதான் நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும், நிறைய அறுவடை கிடைக்கும்.
ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி வேற டெவலப் பண்றதுக்காக, ரூட் டெவலப் பண்றதுக்காக நம்மளுடைய அக்ரி ஹியூமிக் வந்து பயன்பட்டுட்டு இருக்கு. சோ நம்மளுடைய அக்ரி ஹியூமிக் இன்னும் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணும். ஒரு பயிர்ல எப்பவுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தேவைப்படுது. அப்போ பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ கிரியேட் பண்ணும், நெகட்டிவ் இருக்கும்போது பாசிட்டிவ கிரியேட் பண்ணும். சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாயில்ல இருக்கக்கூடிய மொத்த நியூட்ரிஷனையும் அப்சர்வ் பண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த அக்ரி ஹியூமிக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாட்டு எருவு ஆட்டு எருவு போட்டிருக்கீங்க, வேற ஏதாவது உரங்கள் போட்டிருக்கீங்க, அது டயாலிசிஸ் ஆகல, செரிமானம் ஆகல அப்படின்னா அக்ரி ஹியூமிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனை வந்து இருக்காதுங்க. அதே மாதிரி அக்ரி ஹியூமிக் கொடுக்கும்போது நிறைய பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஈல்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நர்சரி கிரீன் ஹவுஸ் இந்த பயிரெல்லாம் தயார்படுத்தக்கூடிய இடத்துல கோகோ பீட்ல வந்து ஒரு 200ல இருந்து 300 கோகோ பீட்ல ஒரு 2 கேஜி கிரானுவல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க நான் என்ன பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க இருக்கீங்க, உங்க நியரஸ்ட்ல ஏதாவது நர்சரி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேக் கிரானுவல்ஸ் மட்டும் கொடுத்து செக் பண்ணுங்க. ஸோ ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த கோகோ பீட்ல வெறும் 2 கேஜி 200 கேஜி கோகோ பீட்ல வெறும் 2 கேஜி கிரானுவல்ஸ் போட்டாலே கிரானுவல்ஸ் போடாத கோகோ பீட்டுக்கும் கிரானுவல்ஸ் போட்ட கோகோ பீட்டுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கும். ரூட்டிங் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்க நர்சரியில நீங்க எடுத்து சொல்லலாங்க. ஸோ அடுத்து அக்ரி கிரானுவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 5ல இருந்து 8 கேஜி கொடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு மரத்துக்கு லாங் டேர்ம் கிராப்ஸ் அப்படின்னா ஒரு 100ல இருந்து 150 கிராம் கொடுக்கலாம். ஸோ அக்ரி ஹியூமிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 3 மாதம் இருந்தா ஒரு 500ல இருந்து 800 ml கொடுக்கலாம். 3 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய பயிருக்கு ஒரு 1 லிட்டர்ல இருந்து ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் நண்பர்களே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரி 82ல 2 இருக்குங்க. சோ அந்த 2 பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அக்ரி 82 போன்ற ப்ராடக்ட் வெளியே இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா இருக்கு. எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒட்டும் பசை அப்படிங்கிற பேர்ல. ஓகேங்களா? இந்த ஒட்டும் பசை அப்படிங்கிற பேர்ல நிறைய பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ருக்கும் நம்மளுடைய ஸ்ப்ரெட் அக்ரி 82க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸ்டிக்கிங் ஒட்டும் தன்மை, ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த 2 சொல்லி தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஆனா அது நடக்குமா அப்படின்னு அக்ரி 82ல 4 ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸ்டிக்கிங் இருக்கு, ஸ்ப்ரெட்டிங் இருக்கு, வெட்டிங். நீங்க மே மாச டைம்ல எல்லாம் தண்ணி பாய்க்கிறீங்க, தண்ணி பற்றாக்குறை இருக்கு. வெறும் தண்ணியில அக்ரி 82 கொடுக்கும்போது உங்களுக்கு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு அக்வாஜெல் வந்திருக்கு, பட் அக்வாஜெல் வர்றதுக்கு முன்னாடி அந்த வேலையை அக்ரி 82 பண்ணிட்டு இருந்தது. ஆக்டிவேட்டிங். சோ இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன காரணத்துக்காக உரம் கொடுக்கிறோம், என்ன காரணத்துக்காக மருந்து அடிக்கிறோம்? ஒரு புழு இருக்கு, மருந்து அடிக்கிறோம். ரைட், ஒரு வைரஸ் இருக்கு, மருந்து அடிக்கிறோம். வளர்ச்சி கம்மியா இருக்கு, உரம் கொடுக்கிறோம். சோ இந்த மாதிரி என்ன காரணத்துக்காக நம்ம மருந்து கொடுக்கிறோமோ அந்த வேலையை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்த இந்த அக்ரி 82 நமக்கு வந்து பண்ணுதுங்க. சோ அந்த அக்ரி 82 மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பெனட்ரேஷன் ப்ராசஸ். என்ன சார் பெனட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஆக்ரோ ஷாப்ல நம்ம மருந்து வாங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒண்ணு காலையில ஸ்ப்ரே பண்ணுங்க, இல்லைன்னா ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் காலையில பண்ணணும், ஏன் ஈவினிங் பண்ணணும் அப்படின்னா வெயில் இல்லாத டைம்ல பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நண்பர்களே, ஒவ்வொரு தாவரத்திலையும் இலைகள் இருக்கு. அந்த இலைகள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள் நிறைய இருக்கு. அது ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ வெயில் டைம்ல அது ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகாது. ஒரு நார்மலா குளிர்ந்த நேரங்கள்ல தான் அது வந்து நடக்கும். அந்த பெனட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னா அந்த துவாரங்கள் ஓபன் ஆகும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகள் உள்ள போய் நல்ல அந்த செடியில ஊடுருவி நமக்கு ரிசல்ட் நல்லா கொடுக்கும் அப்படிங்கறதுனால சொல்லுவாங்க. அப்ப இந்த பெனட்ரேஷன் ப்ராசஸ் எப்ப நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க காலையில நடக்கும், இல்லைன்னா ஈவினிங் நடக்கும், இந்த இந்த டைம்ல ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு. ஆனா நம்மளுடைய அக்ரி 82 நம்ம கொடுக்கும்போது சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு தன்மை அதிகமா இருக்கிறதுனால அந்த அக்ரி 82 நீங்க மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அந்த செடியில போய் அந்த மருந்து விழுந்த உடனே பெனட்ரேஷன் ப்ராசஸ் நேச்சுரலா அங்க நடக்கலனாலும் பெனட்ரேஷன் ப்ராசஸ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அக்ரி 82 கிட்ட இருக்குங்க. அப்ப நம்ம எப்ப ஸ்ப்ரே பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கேரண்டியா
கிடைக்கும். சோ அதனாலதான் எந்த மருந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணாலும், ஆக்ரோ ஷாப்ல வாங்கி பண்ணாலும் சரி, வெஸ்டிஜ் உடைய மருந்து பண்ணாலும் சரி, நீங்க அக்ரி 82 ஒரு லிட்டருக்கு 0.5 ml நீங்க போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பரா கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 4 மருந்து 5 மருந்து இப்போ அக்ரி 82, அக்ரி கோல்டு, அக்ரி நானோடெக் ரெண்டையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா ரெண்டும் நமக்கு வந்து யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகணும். சோ அதுக்கு அக்ரி 82 பயன்பட்டு இருக்கு. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வந்து மினரல்ஸ் கம்மியா இருக்குன்னா நம்ம வெஸ்டீஜ் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மினரல்ஸ் கம்மியா இருக்குன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் சிஎம்டிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரேன். சோ சிஎம்டி நீங்க ஆட் பண்ணி தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கான மினரல்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம வாலி சார் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தாவரத்துக்கும் பிஹெச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. தாவரத்துக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணிய பார்த்து பார்த்து குடிக்கிறோம். இந்த தண்ணி குடிக்கலாமா, அந்த தண்ணி குடிக்கலாமான்னு. ஆனா ஒரு தாவரத்துக்கு நம்ம தண்ணி பாய்க்கிறோம். அப்படிலாம் பாக்குறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? போர்வெல்ல இருக்கு, கிணறுல இருக்கு, ஆத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம தண்ணிய குடுத்துட்டு இருக்கோம். அந்த தண்ணியில இருக்கக்கூடிய pH பேஸ் பண்ணி ரிசல்ட் மாறுபடுங்க. pH கம்மியா இருந்தாலோ, கூடுதலா இருந்தாலோ பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த அந்த தண்ணி நீங்க எந்த தண்ணியில மருந்து ஸ்ப்ரே பண்றீங்களோ, அப்ப அந்த தண்ணியில அக்ரி 82 மிக்ஸ் பண்ணும்போது அந்த பிஹெச்யும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையை நம்ம அக்ரி 82 நமக்கு பண்ணுது. ஸோ அதே மாதிரி நல்ல ரிசல்ட் வரும். அக்ரி 82ல ரெண்டு இருக்குங்க. நார்மல் இருக்கு, நேனோ இருக்கு. நார்மல் அப்படிங்கிறது கிரீன் கலர்ல இருக்கும். நேனோ அப்படிங்கிறது எல்லோ கலர்ல இருக்கும். நீங்க வந்து அடி உரமா கொடுக்குறீங்க, மண் வழியா கொடுக்குறீங்க அப்படின்னா கிரீன் கலர் கொடுங்க. ஸ்ப்ரேயிங் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லோ கலர் கொடுங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்வாஜெல். சோ அக்வா ஜெல்லுங்கிறது ஒரு வீட்டுக்கு எப்படி சம்போ அது மாதிரி ஒரு விவசாயத்துக்கு சம்பா இந்த அக்வா ஜெல் வந்து பயன்பட்டு இருக்கு. 50% வாட்டரை வந்து சேவ் பண்ணி கொடுக்குது நமக்கு. அதே மாதிரி இந்த அக்வா ஜெல்லை பயன்படுத்தும் போது பாசை, நிறைய மழை காலங்கள்ல தண்ணி நிறைய நின்னுருச்சு அப்படின்னா அந்த வாய்க்கால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசி படிஞ்சிரும். சோ அந்த மாதிரி பாசிகள் படியாம இருக்கிறதுக்கான ஒரு வேலையை அந்த அக்வாஜெல் பண்ணுது. அதே மாதிரி சாயில் எரோஷன், இந்த மலை சரிவு பகுதிகளில் மழை வந்துச்சு அப்படின்னா மண் அரிப்பு ஏற்படும். அந்த மண் அரிப்பு ஏற்படாம இந்த அக்வாஜெல் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த அக்வாஜெல்லுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு விவசாயிகளுக்கு ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் இருக்குங்க. ஒண்ணு, மழை அதிகமா வந்து தண்ணி நின்னாலும் பிரச்சனை, மழையே வராம ட்ரை ஆயிட்டாலும் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் வெளியில இன்னைக்கு யாருமே சொல்யூஷன் கொண்டு வரல. ஒரு வைரஸ் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு. ஒரு பூச்சி இருக்கு, சொல்யூஷன் இருக்கு. பயிர் வளரல, சொல்யூஷன் இருக்கு. தண்ணியே இல்ல, என்ன சொல்யூஷன் இருக்கு? எதுவுமே இல்ல. தண்ணி நிறைய இருக்கு, அதை எப்படி நம்ம போர்வெல் வச்சு மோட்டர் வச்சும் நம்ம வடிக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ரெண்டு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இந்தியால ஒரு கம்பெனி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா தட் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி வெஸ்டீஜ். சோ இந்த அக்வாஜெல் ப்ராடக்ட் இன்னைக்கு பயங்கரமான ரீச் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த அக்வாஜெல் என்ன பண்ணும் அப்படின்னா நண்பர்களே, நீங்க ஒரு பயிர் நடும்போது, ஒரு நாத்து நடும்போது அந்த கிராப்புக்கு ஒரு டைம் போட்டா போதும். பிகினிங்ல நீங்க அந்த அந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா மழை வரும்போது அந்த தண்ணிய அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த பயிருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் ரிலீஸ் பண்ணும். மழையே இல்லாத போது நீங்க எப்ப தண்ணி குடுக்குறீங்களோ அப்ப அந்த தண்ணிய வந்து உறிஞ்சு வச்சுக்கும். இன்கேஸ் நீங்க அக்வா ஜெல் பயன்படுத்தல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மண்ணுல எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் உள்ள வாட்டர் எல்லாம் ஒண்ணு ஆவி ஆயிடும், இல்லைன்னா வேஸ்டா போயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த வேஸ்டா போற அந்த வாட்டரை இந்த அக்வா ஜெல் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த செடிக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. சோ இதோடைய டோசேஜ் என்ன அப்படின்னா ஒரு கிராப்புக்கு ஒரு டைம் போட்டா போதும். ஒரு ஏக்கருக்கு 1 to 2 kg வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு லாங் டர்ம் கிராப்ஸ், ஒரு தென்னை மரம் மாமரம் இருக்கு அப்படின்னா ஒரு 40 to 50 கிராம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாங்க. சோ அடுத்த ப்ராடக்ட் வந்து நானோடெக். சோ நானோ அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நானோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சின்னது ஆனா பெருசு. சின்னதா இருக்கும் ஆனா அதுக்குள்ள மேட்டர் நிறைய இருக்கும். நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்குள்ள பூர்த்தி ஆகும். சோ இதுதான் அதுக்கான மீனிங். சோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தாவரத்துக்கு 16 வகையான ஊட்டச்சத்துக்களுங்க. ஜிங்க், அயன், காப்பர், போரான், மாலிபீடியம், சோ இந்த மாதிரி என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோ இந்த மாதிரி ஒரு 16 எலமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த 16 ஊட்டச்சத்துக்களும் இன்னைக்கு வெளியே என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகே அப்படின்னு சொல்லி ஒரு 50 கிலோ மூட்டை வித்துட்டு இருக்காங்க. ஜிங்க்ன்னு சொல்லி தனியா வித்துட்டு இருக்காங்க. அயன் சொல்லி தனியா வித்துட்டு இருக்காங்க. காப்பர் இருக்குன்னு சொல்லி தனியா வித்துட்டு இருக்காங்க.
கரெக்டுங்களா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தனித்தனி தனித்தனி. ஆனா இந்த 16 வகையான ஊட்டச்சத்துக்களும் 16 எலமெண்ட்ஸும் சேர்ந்த ஒரு யூனிக் ப்ராடக்ட் தான் இந்த நானோடெக். ரைட்டுங்களா? ஸோ இந்த நானோடெக் நம்ம பயன்படுத்தும் போது ரிசல்ட் அப்படிங்கிறது வேற லெவல்ல வரும். எனக்கு வெஸ்டீஜுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டா இந்த நானோடெக் இருக்கு. ஏன்னா இது எல்லா வேலையும் செய்யும், என்ன வேணாலும் செய்யும். அன்னியன் மாதிரி ரெமோவா இருக்கணும்னா ரெமோவா இருக்கும், அன்னியனா மாறணும்னா அன்னியனா மாறிடும். ரைட்டுங்களா? சோ நீங்க என்ன எதிர்பார்த்து இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்துறீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட். ரைட்? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ சிந்தசிஸ் ஆக்டிவிட்டிஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், சுற்றுச்சூழல் மூலமா அந்த செடிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும், அழுத்தம். இப்ப நமக்கு எப்படி மன அழுத்தம் வருதோ அதே மாதிரி அந்த தாவரத்துக்கும் அழுத்தம் ஏற்படும். சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக இந்த அக்ரி நானோடெக் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு எனர்ஜி பூஸ்டர் இருக்கு, தாவரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு நானோடெக் இருக்கு. ரைட்டுங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 16 ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்பர், ஜிங்க், அயன், காப்பர், மெக்னீசியம், போரான், மாலிபீடியம், இந்த மாதிரி 16 எலமெண்ட்ஸும் இதுக்குள்ள இருக்கு. இந்த 16 எலமெண்ட்ஸும் மண்ணுல இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா, ஆஸ் எ லீடரா நம்ம ஒரு ஃபார்மருக்கு போய் பேசும்போது இதை பத்தின நாலேஜ் எடுத்து பேசிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நீங்க பெரிய லெவல்ல அக்ரிகல்ச்சர்ல ஒரு ஒரு பூமிங் எடுக்க முடியும். ஸோ அந்த மண்ணுல நைட்ரஜன் எவ்வளவு இருக்குங்கிறத செக் பண்றதுக்காக தான் இந்த சார்ட் பேப்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, அதாவது பிஹெச் மீட்டர்ல நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பிஹெச்ல 7 இருக்கா, 6.5 இருக்கா, 8 இருக்கா, 5 இருக்கா அப்படிங்கறத ரீடிங் பார்த்துட்டு இந்த சார்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் எங்க இருக்கு, பாஸ்பரஸ் எங்க இருக்கு, பொட்டாசியம் எங்க இருக்கு, அந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சோ இந்த இந்த இதை வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னா அதை செக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மீட்டர் இருக்கு. ஓகேங்களா? அமேசான்ல கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்க அதை சாயில் கிட்ட போயிட்டு அதை நீங்க வந்து சாயில்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரீடிங் காட்டும். ஸோ அந்த ரீடிங் அடிப்படையில 7 இருக்கா, 8 இருக்கா, 9 இருக்கா நீங்க பார்த்துட்டு இந்த சார்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் எவ்வளவு இருக்கு, அயன் எவ்வளவு இருக்கு, காப்பர் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபார்மர் கிட்ட பேசும்போது இங்க பாருங்க இதுல ஜிங்க் கம்மியா இருக்கு, காப்பர் கம்மியா இருக்கு, என்பிகே கம்மியா இருக்கு, அப்ப நீங்க நானோடெக் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கோல்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி நானோடெக் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த லாஸ்ட் போட்டோ பாருங்க, பப்பாயா. ஸோ இது நம்ம டீம்ல உள்ள ஒரு லீடர் எடுத்த ரிசல்ட்டுங்க. கீழே சாயில்ல இருந்து மேல வரைக்கும் கிராப் 100% வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ல வந்த கிராப்புங்க. ஸோ நானோடெக்ல வந்த ரிசல்ட். ஸோ அதுக்காக தான் இந்த போட்டோ வச்சிருக்கேன். ஸோ நானோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3 ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணலாம், 3 ஸ்டேஜ்லயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ்லயுமே யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இந்த நானோடெக் உடைய டோசேஜ் என்ன அப்படின்னா 1 ஏக்கருக்கு 500 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் 3 மாசத்துக்கு கீழே உள்ள பயிருக்கு. ஸோ நீங்க 3 மாசத்துக்கு மேல உள்ள பயிருக்கு ஒரு கேஜி வரைக்குமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். எபோவ் 6 மந்த் இருக்கு அப்படின்னா 2 கேஜி வரைக்குமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரேயிங் நீங்க கொடுக்கும்போது 1 லிட்டருக்கு நீங்க 2 கிராம் வரைக்குமே நீங்க நானோடெக்ல வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இதுதான் நானோடெக்கோடைய ஃபங்க்ஷன். ஸோ லீடர்ஸ், நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு அக்ரி ப்ராடக்ட் உடைய அவேர்னஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அக்ரி 82, அக்வாஜெல், நானோடெக் இந்த 3 ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு இந்த இந்த ஜூம் எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்.